மேட் ஃப்ரம் ஸ்காட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வணக்கம். ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மை சேனல் மேட் ஃப்ரம் ஸ்காட்டிஷ். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் ஓகே தான், நல்லா இருக்கிறேன். ஒரு 2 வீக்ஸாக என்னையை பார்க்காம எல்லோரும் வந்துட்டு பயங்கரமாக ஏங்கி போய் தவிச்சு போயிருந்துருப்பீங்க. ஜோக்கே ஜோக் இல்லை இல்லையா? 2 வாரமாக வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல நண்பர்களே. என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரிய இழப்பை வந்துட்டு சந்திக்க வேண்டியதாக போயிடுச்சு. அது இல்லாமல் என்னோடய அக்கமடேஷன் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வந்துட்டு நேரம் வந்துடுச்சு. அது இல்லாமல் என்னோடய டிசர்டேஷன் மீட்டிங்ஸு, ப்ராஜெக்ட் ஒர்க்ஸு இது மாதிரின்னு சொல்லிட்டு பயங்கர ஹெக்டிக்காக வந்துட்டு போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் என்னோடய இன்டர்ன்ஷிப் இன்டர்வியூஸ் கொஞ்சம் நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மாதிரி ஆகிடுச்சு. இந்த மாதிரியான ரொம்ப பெரிய விஷயங்கள் வந்துட்டு ஒரு 2 வாரமாக வந்துட்டு நடந்துருச்சு. பிட் ஹார்ட் டேஸு, என்னால் சுத்தமாக வந்துட்டு முடியல. ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பை வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே என்னால் வேறு எதுலேயுமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு அதுலேருந்து வெளியில் வந்துன்னு இருக்கிறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு சரி, மறுபடியும் வந்துட்டு நம்ம ஆரம்பிப்போம். அப்போ தான் வந்துட்டு நம்மளால் அதுலேருந்து மூவ் ஆன் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு தோணுச்சு. அண்ட் வி ரீஸ்டார்டிங் அகைன். பிறகு என்னடா இவன் எங்கேயோ புதுசாக உட்காந்து வீடியோ போட்டுருந்துருக்கிறான் அப்படின்னு யாராச்சும் வந்துட்டு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சூப்பர், வெரி குட், உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. நாம் இப்போது புது அக்கமடேஷனுக்கு வந்திருக்கிறோம். ஆமாம், அக்கமடேஷன் வந்துட்டு மாற்றி விட்டேன். இந்த ரூம் வந்துட்டு என்னோடய காலேஜுக்கு வந்துட்டு ரொம்ப கிட்டக்க வந்துடுச்சு. என்னோடய பழைய அக்கமடேஷன் வீடியோவில் வந்துட்டு நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். நண்பர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி என்னோடய புது அக்கமடேஷனுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காண்டியே வந்துட்டு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அக்கா மட்டும் நம்மளோட வீடியோவில் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வேணும் அப்படின்னு. அந்த அக்காக்காண்டியே அக்காடா அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு என்னோடய புது அக்கமடேஷனை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதா தான் இருக்க போகிறது. அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அந்த அக்கமடேஷனுக்கும் இந்த அக்கமடேஷனுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் என்கிட்ட வந்துட்டு ஒரு 2-3 பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நானும் டண்டி வரப்போனேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் டண்டி வர போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஸ்காட்லாண்டில் முக்கியமாக டண்டியில் வந்துட்டு ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அப்படியே மாற்றி விட்ருங்க வீடியோவை. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நானும் வந்துட்டு இன்னும் இந்த வீடை ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. ஓரளவுக்கு தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் கூட சேர்ந்து தான் நானும் வந்துட்டு இங்கே என்னென்னலாம் இருக்க போகுது, எனக்கு தெரியாத விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்றத வந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கே வந்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் பார்த்த விஷயங்கள் வந்துட்டு நிறையா விஷயங்கள் செம்மையாக எக்ஸைட் பண்ணுச்சு. நான் இங்கே வந்துட்டு நான் பழைய வீட்டை விட இந்த வீட்டுக்கு 20,000 மாதம் வந்துட்டு கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அங்கே எனக்கு கிடைச்ச ஃபெசிலிட்டிஸை விட இங்கே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் சில விஷயங்களை பார்த்து நான் ஏதாச்சும் ரொம்ப எக்ஸாஜினேட் பண்ணி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இது ஏதோ விற்கிறாண்டா இவன் நம்மக்கிட்ட அப்படின்னு நினைக்க வேணாம். இது ஆக்சுவலாக ப்ரொமோஷனே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ப்ரொமோஷனே பண்ண முடியாது. என்னோடய ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கும்போது நான் ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது, மானிட்டரைசேஷன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணேன்னு சொன்னால் அது வந்துட்டு வீசா அலிகேஷனில் வந்துடும். அது வந்துட்டு லீகலி தப்பு. நீங்களும் இந்த மாதிரி யாராச்சும் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் நோ, அது தப்பு. நீங்கள் வரலாம், வந்து நீங்கள் கண்டென்ட் போடலாம், கண்டென்ட் பண்ணி உங்களோட விஷயங்களை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வைங்க, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், வீடியோஸ் நிறையா எடுங்க, பிக்சர்ஸ் நிறையா எடுங்க, நிறையா மெமரிஸ் வந்துட்டு எடுத்து வைங்க. ஆனால் அதை நீங்கள் எதையுமே வந்துட்டு பைசாவாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. அது உங்களோட வீசா ரூல்ஸுக்கு வந்துட்டு எதிரான செயல். யாராச்சும் தெரியாமல் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நோ, அதை பண்ணாதீங்க. ஒரு வருஷம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்டூடெண்ட் விசாலேருந்து நீங்களோட போஸ்ட் கிராஜுவேட் வீசாவுக்கு நீங்கள் வந்துட்டு மாறினதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆஸ்ட்ரோட்டாவுக்கு போனாலும் போங்க, இல்லை ஃப்ரெண்ட் ஆப்புக்கு போய் நான் ப்ரொமோஷன் பண்ணாலும் பண்ணுங்கள். யாரும் உங்களை எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு வருஷம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எந்த விஷயமே பண்ணக்கூடாது. நீங்கள் கண்டென்ட் க்ரியேஷன் என்ன வேணால் பண்ணலாம், பட் அதை மணியாக மாற்றக்கூடாது. அது வந்துட்டு வீசா ரூலுக்கு எதிரானது. அதை நீங்கள் பண்ணக்கூடாது, மனசில் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க, நம்மளோட வீடை வந்து நான் சுற்றி காமிக்கிறேன். உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
நண்பர்களே, இதுதான் வந்துட்டு ரூமுக்குள்ளே வந்தவொடனேயும் நமக்கு கிடைக்க போகிற வியூவு. ஸோ உள்ளே வந்த உடனேயுமே எனக்கு எக்ஸைட் பண்ண ஒரு விஷயம் எதுனா இவர் தான். என்னன்னு சொன்னால் இந்த ரேக்கு. ஏன்னா பழைய ரூமில் வந்துட்டு இந்த ரேக் இல்லவே இல்லை. இது செம்ம யூஸ்ஃபுல்லுங்க. இது வந்துட்டு பழைய ரூம் நம்ம இங்கே அக்காமடேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஆணி அறியுது அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு பண்ண முடியாது. அப்படின்றப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு ஆக்சுவலாக நமக்கு தேவையும் கூட. அதனால் இது வந்துட்டு எனக்கு செம்மையாக எக்ஸைட் ஆச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு என்னோட இந்த ரூமில் வந்துட்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாகவும் வந்துட்டு மாறுச்சு. அப்படியே நம்ம உள்ளே போனோன்னா வாங்க, நான் அப்படியே ஸ்டடி பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன் உங்களை. அதுக்கு முன்னாடி இவர் தான் நம்மளோட ரூமே. இதுதாங்க நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டடி பிளேஸு. இதுதான் நமக்கு வந்துட்டு வியூவு. ஆக்சுவலாக இது ஒரு ரோடு வியூவு. அங்கே பார்க்கிங்கு, இது ஒரு ரோடு வியூவு. இங்கே ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. காட்டலாமான்னு தெரில, பட் காமிச்சிக்கலாம். இப்படி தாங்க மனுஷங்களாம் ஜாலியாக இருப்பாங்க. நீங்களும் ஜாலியாக இருங்க. ஸ்ட்ரெஸ் ஆகி மண்டக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் போட்டு அடைச்சிக்கிட்டு எதுவும் சாதிக்க போகிறது கிடையாது. ஜாலியாக நீங்களும் பாட்டை போட்டு பிடிச்ச பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுங்க, ஜாலியாக இருங்க, ஜம்முன்னு இருங்க. நான் ஏதோ பெரிய இது மாதிரி பேசின்னு இருப்பேன், கண்டுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம வந்தோம்னா இதான் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிற ஸ்டடி டேபிளே. செம்ம ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. எனக்கு என்னமோ அங்கே இருந்ததை விட இங்கே வந்துட்டு எனக்கு என்னமோ ரூமே வந்துட்டு செம்ம ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. தெரில, நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு அது ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நிறையா வந்துட்டு செல்ஃப்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு ஒரு செல்ஃபு, இங்கே வந்துட்டு ஒரு செல்ஃபு, அப்படியே இப்படிக்கா வந்தோம்னா இங்கே வந்துட்டு ஒரு செல்ஃபு, அப்படியே கீழே போனோம்னா இங்கே வந்துட்டு கபோர்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னை இங்கே இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் இவனுங்க தான். என்னென்னா 8 சாக்கெட்டுங்க. 1 2 3 4 5 6 அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இங்கே 2 8 சாக்கெட்டு. இப்போ நீங்கள் ஒரு பிசி இல்லை நீங்கள் வந்துட்டு கேமிங் செட்டப் அது இதுன்னு வைக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள். இதெல்லாம் அங்கே இல்லவே இல்லை. எனக்கு அங்கே மொத்தம் ஒரு 4 சாக்கெட் மட்டும்தான் இருந்துச்சு. அது இல்லாமல் போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க, லேண்ட் போர்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா மாறிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே அப்படியே வந்தோம்னா நம்ம பெட்டே அதே சைஸ் பெட்டு தான். அங்கே கொடுத்த மாதிரி இங்கே வந்துட்டு கீழே இதுக்கெலாம் வந்துட்டு ஸ்பேஸ் கொடுக்கல. இங்கே வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஸ்பேஸாக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி வெறும் பெட்டுக்கு கீழே வந்துட்டு நம்ம சூட்கேஸ் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேசஸ் இருக்குது. அது மட்டும்தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இந்த ரூமோட ஆம்பியன்ஸு இது ஆக்சுவலாக ஒரு 3 or 4 ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி செம்ம கோஸியாக இருக்குதுங்க. இவங்க கொடுத்துருக்குற ஆம்பியன்ஸு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போது இங்கே வந்தோம்னா இவர் தான் முக்கியமான அமைப்பாளர், ஹீட்டரு. நான் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்துட்டு ஆரம்பிச்சிருவாப்பில் குளிர் அடிக்கிறதுக்கு. அப்போல்லாம் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு நமக்கு துணையாளராக வந்துட்டு செயல்படுவார். இவர் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இவர் நமக்கு இருக்கிறாரு. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு பெரிய பேப்பர் ஸ்டிக் பண்ணுற பிளேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இது செம ஒரு இது. உங்களோட பிளானு அது இதுன்னு எல்லாத்தையுமே நீங்கள் ஒட்டி வச்சுட்டு தனி ஒருவன் படத்தில் வர மாதிரி ஃபோட்டோக்கு போஸ்ட்லாம் விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஜம்முன்னு இருக்கும். அப்பாலிக்காக வந்தோன்னா இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற வார்ட்ரோப்பே. அதை விட இது கொஞ்சம் சின்னது தான். இதை விட அங்கே நல்லா ஸ்பேசஸாக இருந்துச்சு. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற இந்த மாதிரியான ரேக் சிஸ்டம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற வார்ட்ரோப்பே. அண்டு சர்ப்ரைசிங்காக நமக்கு ஃபுல் மிரர் வந்துட்டு வார்ட்ரோப்லேயே வச்சு கொடுத்துட்டானுவேன். நம்ம ஊரில் வந்துட்டு இருக்குல்ல நம்ம பீரோலேயே வந்துட்டு கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. நல்லா தான் இருக்குது, எனக்கு ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் இதை விட அங்கே வந்துட்டு ஃபுல் மிரர் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இப்போது ரொம்ப என்னை வந்துட்டு பயங்கரமாக எக்ஸைட் பண்ண சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். எதுக்குள்ளே போகிறோம்னா நம்ம டாய்லெட்டே. இதில் என்னென்னலாம் எனக்கு வந்துட்டு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் ஸ்பேஸு. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எந்த ஆன்ஷூட் ரூம்லேயுமே வந்துட்டு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல. பாத் ஸ்பேஸுமே வந்துட்டு நல்ல பெருசாகவே இருக்குது.
அதுக்கப்புறம் இங்கே டவல் ட்ரையர் கொடுத்துருக்குறாங்க. டவல் ட்ரை கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, லைட்டு கொடுத்துருக்குறாங்கங்க. இது எனக்கு தெரியவே எனக்கு புரியல. இங்கே தான் கொடுக்குறாங்களா இல்லை இது எல்லா இடத்துலையும் இருக்குதான்னு தெரில. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல லைட்லாம் கிடையாது. இது வந்துட்டு எனக்கு செம்மையாக வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி. அண்ட் இதுவும் வந்துட்டு என்னை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம். அப்படியே நம்ம போயிட்டோம்னா கிச்சனுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன ஏதுன்னு. ஸோ இவர் தான் நமக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிற கிச்சனு. ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அங்கே இருந்ததை விட இது எனக்கு தெரியல, அதுதான் இதை விட பெருசாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுவே நல்லா காம்பேக்டாக நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கிற, யாருமே இல்லை. இங்கே 2 சோஃபா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு சோஃபா, இங்கே ஒரு சோஃபான்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஒரு டிவி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு இதுதான் நம்மளோட வியூ. அண்ட் இங்கு என்னை எக்ஸைட் பண்ண விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதில் மொதல் விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால், இவர் தாங்க வேக்யூம் கிளீனரு. ஐயோ கடவுளே, வேக்யூம் இல்லாமல் என்னோடய பழைய ரூமில் அந்த நம்ம ஊரில் கிடச்ச மாதிரி விளக்குமாறு கிடச்சா கூட பரவாயில்ல, இங்கே வந்துட்டு ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். ஐயோ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஆக்சுவலாக 2 ஃப்ரீசர் 2 ஃப்ரிட்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாமே சின்னதுன்றனால இங்கே ஒரு ஃப்ரீசர் இருக்குது, அண்ட் இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அண்ட் இங்கே ஒரு ஃப்ரீசரு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்புறம் எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி ஒரு ஓவன் கொடுத்துருக்குறாங்க, மைக்ரோ ஓவன் கொடுத்துருக்குறாங்க. நிறையா கபோர்ட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நான் அதில் ஒரு 2 இதை வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அங்கே நமக்கு கிடைச்ச மாதிரி இங்கே வந்துட்டு நமக்கு டிஷ்வாஷர் வந்துட்டு இல்லை. நம்ம வந்துட்டு சிங்க் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி எல்லாமே வந்துட்டு சேமாக தான் இருந்துச்சு. எனக்கு இது வந்துட்டு காம்பேக்டாக கோசியாக எனக்கு இதுவுமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு லிஃப்ட்டு வந்துட்டு எல்லா அக்காமடேஷன்ஸ்லையுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இது இல்லாமல் ரெசிடென்ட் சைடு போனால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு லிஃப்ட் இந்த மாதிரியான எந்த ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது. நீங்கள் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லிஃப்ட்லேருந்து நான் காமிச்ச எல்லா விஷயமுமே அது கூட வந்துடும். ஸோ லாண்ட்ரி ஸ்பேஸ் வந்துட்டு இங்கே நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. குவைட்டாக ஒரு 6 ஸ்பேஸ் வந்துட்டு நமக்கு இருக்குது, ட்ரையர் ப்ளஸ் லாண்ட்ரியோடு சேர்த்து. அண்ட் இங்கேயுமே வந்துட்டு நம்ம பே பண்ணி தான் வந்துட்டு நம்ம லாண்ட்ரி வந்துட்டு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அங்கே நான் உங்களுக்கு காமிச்சது மாதிரியே இங்கேயும் வந்துட்டு அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம லாண்ட்ரி வந்துட்டு பண்ணிக்கணும். அண்ட் இதுதான் என்னோடய அக்காமடேஷனோட வெளியில் இருக்கிற வியூவு. எனக்கு தெரியல, இது ஆக்சுவலாக கத்தீட்ரல்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆக்சுவலாக சர்ச்சில்னா கத்தீட்ரலாக இருக்கும். அது இல்லாமல் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அக்காமடேஷன் தான். நான் முன்னாடி இருந்த அக்காமடேஷனை விட இந்த அக்காமடேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. எனக்கு அதுதான் வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ வந்துட்டு எனக்கு இந்த அளவுக்கு டைம் கிடைக்காதனால எனக்கு கடைசி நேரத்தில் நான் ஒரு புக் பண்ணணும் அப்படின்றனால நான் அதை புக் பண்ணிட்டேன். இல்லாட்டினா நான் கண்டிப்பாக அதை தான் சூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்மி காசில் நல்லாவே வந்துட்டு சர்வீஸ் இருக்குது. அண்ட் இப்போ நமக்கு வந்துட்டு எங்கே போயிட்டுருக்குறோன்னா, நமக்கு இங்கே வெண்டிங் மிஷின்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் அதை பார்க்குறேன். 2 இருக்குதுங்க. அங்கே 1 தான் இருந்துச்சு, இங்கே 2 இருக்குது. ஆக்சுவலாக இது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸுக்கு தனியாக வச்சுருக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ் ஐட்டம்ஸுக்கு வந்துட்டு தனியாக வச்சுருக்குறாங்க. குட்டு, சூப்பரு. இதில் அங்கே நமக்கு கிடைச்சதை விட வெரைட்டிஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. அவ்வளோதாங்க, ஓவராலாக வந்துட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். அண்ட் யூகேக்கு யாராச்சும் வர போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு நான் இல்லாதப்பையும் கூட எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக திரும்பி வந்து பார்க்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சர்ப்ரைசிங்காக எல்லாருமே வந்துட்டு அதே சப்போர்ட் அப்படியே கொடுத்துட்டு இருந்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கிரேட்ஃபுல்லாக வந்துட்டு ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு தம்ஸ் அப் உங்களுக்கு. அப்புறம் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, நானும் என்னை நல்லா பார்த்துக்கிறேன். இனி அடுத்தடுத்து வந்துட்டு ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோட உங்ககிட்ட வந்து சந்திக்கிறேன். அண்ட் அடுத்தடுத்து வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா விஷயங்கள் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அது எல்லாமே நடந்துச்சுன்னு சொன்னால் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் டாட்டா.